பார்க்கிற பேசுற பழகுற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃபின் பாசிட்டிவ் வணக்கங்கள். நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள், நம்மளுடைய பக்கத்து வீடா இருக்கலாம், எதிர் வீடா இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல யாரோ ஒரு பிரபலமா கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு அவங்கள பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் அவங்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை பத்தியும் பேசுறது தான் ஊர்வம்பு. இந்த ஊர்வம்பு பேசுறது பாத்தீங்கன்னா இவங்க தான் அவங்க தான் இல்ல, நம்மள பல பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு சமயத்துல நம்ம ஊர்வம்பு பேசாம இருக்கவே மாட்டோம். இந்த ஊர்வம்பு பேச வைக்கிற 5 அடிப்படை எண்ணங்கள் இருக்கு. இந்த உளவியல் எண்ணங்கள் தான் நம்மள இந்த ஊர்வம்பை பேச வைக்கிறது. அந்த 5 அடிப்படை எண்ணங்கள் என்னங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஊர்வம்பு பேச வைக்கும், அதாவது மற்றவர்களை பற்றி ஊர்வம்பு பேச வைக்கும் 5 அடிப்படை எண்ணங்கள். ஊர்வம்பு பேச வைக்கும் 5 அடிப்படை எண்ணங்கள்ல வர முதல் எண்ணம் சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு. அதாவது மற்றவங்க பேசும்பொழுது அது நல்லா பொழுது போகுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் மற்றவங்களோட குடும்பத்தை பத்தி, மற்றவங்களோட வாழ்க்கையை பத்தி, அங்க நடந்த சில விஷயங்கள்லாம் பத்தி பேசும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நல்ல பொழுது போகுது. காலையில ஆரம்பிச்சா மத்தியானம் போகிறதே தெரியலங்க. சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தோம், பொழுது போனதே தெரியல. இப்படி ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கா இருக்கிறது தான் பல பேருக்கு இந்த ஊர்வம்பு பேச வைக்கிற தூண்டுதலாவே இருக்கு. அதனால ஊர்வம்பு பேச வைக்கிறதுக்கான முக்கியமான தூண்டுதல் அது சுவாரஸ்யமான பொழுதுபோக்காக இருப்பது. ஊர்வம்பு பேச வைக்கும் 5 அடிப்படை எண்ணங்கள்ல வர 2வது எண்ணம் வரைமுறை இல்லாமல் பேசலாம். நம்மளுக்கு எப்பவுமே இந்த பவுண்டரி செட் பண்ணாலே பிடிக்காது. அதாவது இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க, இவங்களை பத்தி இப்படி பேசாதீங்க, உருவ கேலி பண்ணாதீங்க, அவங்க குடும்பத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது, இப்படின்னு அந்த வரைமுறை எல்லாம் உடைச்சிட்டு என்ன வேணாலும் பேசலாம். அவங்க கதாபாத்திரத்தை எப்படி வேணாலும் நம்ம சித்தரிச்சு ஊர்வம்பு பேசலாம். அவங்க குடும்பத்தை எப்படி வேணாலும் தகாத வார்த்தையில பேசலாம். இப்படி வரைமுறை இல்லாம பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு, என்னுடைய உளவியலுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால நான் ஊர்வம்பு பேசுறேன். ஊர்வம்பு பேசுறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல நிறைய வதந்திகள் கூட இருக்கலாம். ஆனால் வரைமுறை இல்லாம நம்மளுடைய கற்பனைகளையும் சேர்த்து அதுல பேசுறதுனாலதான் ஊர்வம்பு பேசுறது ரொம்ப ஆர்வம் அதிகமாகி போகுது. ஊர்வம்பு பேச வைக்கும் 5 அடிப்படை எண்ணங்கள் வர 3வது எண்ணம் மற்றவர்களின் வாழ்க்கை ரகசியங்களை தெரிந்து கொள்ள அதீத ஆர்வம். பொதுவா நம்மளுக்கு ஒரு எண்ணம் உண்டு, நம்மளுடைய ரகசியங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா வச்சிருப்போம். நம்மளோட குடும்ப விஷயங்கள் வெளியே போயிடக்கூடாது, தெரியக்கூடாது. ஆனா மத்தவங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கும், மத்தவங்களோட குடும்பத்துல நடக்கிற நிகழ்வை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமா இருப்போம். ஏன்னா மத்தவங்களோட ரகசியத்தை கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உளவியல் சந்தோஷம் வருது. அது ஒரு இன்பத்தை எனக்கு கொடுக்குது. அதாவது மத்தவங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கும் போது, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது எனக்கு ஒரு உளவியல் இன்பம் கொடுக்குது. அதனால நான் ஊர்வம்பு பேசுறேன். இது ஒரு முக்கியமான எண்ணம். ஊர்வம்பு பேச வைக்கும் 5 அடிப்படை எண்ணங்கள்ல வர 4வது எண்ணம் பிற மனிதர்களையும் பிற குடும்பங்களையும் தாழ்த்தி இறக்கி பேச எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்ற எண்ணம். அதாவது மத்தவங்களை இறக்கி பேசுறது சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். மத்தவங்களோட குடும்பத்தை இறக்கி பேசுறது, அதெல்லாம் ஒரு குடும்பமா, மட்டமான குடும்பம், அவர்லாம் ஒரு மனுஷனா, அவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு மத்தவங்களை இறக்கி பேசுறதுல ஒரு இன்பம். இந்த இறக்கி பேசுற வாய்ப்பை இந்த ஊர்வம்பு கொடுக்குது. நீங்க மத்த இடத்துல எல்லாம் நீங்க பேசவே முடியாது. ஆனா ஊர்வம்பு பேசும்பொழுது எந்த குடும்பத்தினாலும் தரந்தாழ்த்தி பேசலாம், எந்த மனிதரை வேணாலும் தரந்தாழ்த்தி பேசலாம். இப்படிப்பட்ட எண்ணம், அதாவது மற்ற குடும்பத்தையும் மற்ற மனிதர்களையும் தரம் தாழ்த்தி பேசுவதற்கான வாய்ப்பா இது மனசு பாக்குது. அப்ப ஊர்வம்பு பேசுறதா முக்கிய இடத்தை வகிக்குது. ஊர்வம்பு பேச வைக்கும் 5 அடிப்படை எண்ணங்கள்ல வர 5வது எண்ணம் அதாவது இந்த உலகத்திலேயே தான் தான் சிறந்த மனிதன் அப்படிங்கிற எண்ணம். அதே நேரத்துல இந்த உலகத்திலே தன் குடும்பம் தான் சிறந்த குடும்பம், அதாவது நம்மளுடைய குடும்பம் தான் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் அப்படிங்கிற எண்ணம். மத்த குடும்பம்லாம் கேடுகட்ட குடும்பம், மத்த நபர்கள்லாம் கேடுகட்ட மனிதர்கள், இப்படிங்கிற எண்ணம் கூட ஊர்வம்பை பேச வைக்கிறதுக்கு தூண்டுது. ஏன்னா மத்த குடும்பம்லாம் கேடுகட்ட குடும்பம் இல்லையா, அதை பத்தி என்ன வேணாலும் பேசலாம், அப்படிதான் இருக்கும். அந்த நபர் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது, நான் பெஸ்ட், நான் இந்த உலகத்திலே சிறந்த நபர், என் குடும்பம் இந்த உலகத்திலே சிறந்த குடும்பம். இந்த எண்ணமும் ஊர்வம்பு பேச வைக்க நம்ம தூண்டுது. 5 அடிப்படை எண்ணங்கள் இல்லாம வேற ஏதாவது எண்ணங்கள் இருக்கா அப்படிங்கறத மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. மறுபடியும் உங்களை ஒரு அருமையான சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. ஒரு நிமிஷம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.